வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம். குருவே துணை. குரு திருவடி சரணம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லுவாங்க, பாரதியார் இன்னும் சில காலம் இருந்தால் என்னுடைய வேலை சற்று எளிமையாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னாக்கா, பாரதியார் பாடிய பாடலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் சொல்லுவாங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தொழிந்த நல்ல அறிவும் வேண்டும் என்று சொல்வார். எண்ணிய முடிதல் வேண்டும்னா நல்லவே எண்ணல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னா தெளிந்த நல்ல அறிவும் வேண்டும். அப்போ தெளிந்த நல்ல அறிவுக்கு எங்கே போகிறது? வாங்க, நம்ம ராஜபாளையம் அறிவு திருக்கோயிலுக்கு வாங்க. அங்கே வந்தானாக்கா அறிவிலே தெரிவடைய முடியும். அப்போ ராஜபாளையம் அறிவு திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 1ஆம் தேதி முதல், இன்று 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி, இன்று முதல் 12 நாட்கள் வரை, 12ஆம் தேதி வரை முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா என்ற அடிப்படை பயிற்சியை நாங்கள் சொல்லித்தரோம். அதில் எல்லா உடற்பயிற்சியும் நாங்கள் சொல்லி தந்துடுறோம். அதில் உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளுக்குமே ஸ்டிமுலேஷன் ஆகிற மாதிரி நம்ம உடற்பயிற்சியை முதல்ல நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமாக உயிருக்கான பயிற்சியான காயகல்ப பயிற்சியான சித்தர்களுக்கான சித்தர் முதல்ல அவங்க செஞ்ச முழுமையடைந்த பயிற்சியை நம்ம சொல்லித்தரோம். இது வேறு எந்த இயக்கத்துலையுமே இதை சொல்லித்தரல, காயகல்ப பயிற்சியை. அதற்கப்புறமாக இப்போ எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனம் சரியில்லை, மனசு சரியில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மனதை அமைதிப்படுத்துவதற்கும் மனதை அதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல தியானம் தான். தியானம் பெண்களுக்கு செய்வதற்கு லாய்க்கில்லை என்று ஒதுக்கி வைத்த காலகட்டத்தில் வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான் பெண்களுக்கு மிகவும் தியானம் அவசியம் என்று எடுத்து சொல்லி அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றலை புருவமத்திக்கு கொண்டு வருவதற்கான எளிய முறை குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. எங்கள் யோகாவுக்கு பேர் ஸ்கை யோகா, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று பெயர். அப்போ அந்த மூலாதாரத்து மூலக்கணலை மதிமண்டலத்தின் மேலெழுப்பீர், தேகம் விழுமோ பராபரமே என்று தாய்மானவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கிற இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கணலை ஒரு செகண்டில் நாங்கள் முதுகந்தண்டு வழியாக கொண்டு வந்து எழுப்பி ஆக்னியில் புருவமத்தியில் கொண்டு வந்து வச்சுருவோம். அதற்கு பேர் ஆக்னை தியானம் என்று கொடுக்குறோம். ஒவ்வொரு மாதமுமே 3ஆம் தேதி அன்று கொடுக்குறோம். அதுக்கப்புறமாக அதை மீண்டும் இறக்கக்கூடிய பயிற்சி, அதுக்கு பேர் சாந்தி தவம் என்று பெயர், அதுக்கு அமைதி தியானம் என்று பெயர். எப்பேற்பட்ட நமக்கு தெரியாமலே நமக்கு உடலிலே இருக்கக்கூடிய கண்ம நோய்கள் எல்லாம் இதில் இறங்கிடும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 40 வருஷமாக தலைவலி இருந்ததுங்க. ஒவ்வொரு அலோபதி டாக்டரே சொல்லி தான் நாங்கள் மனவளக்கலையில் சேர்ந்தோம். அதில் அந்த தலைவலி சாந்தி தவம் கொடுத்த உடனே தீர்ந்து போயிடுச்சு. எந்த மருத்துவத்தாலையுமே குணப்படுத்த முடியாத அந்த தலைவலி சாந்தி தவம் கொடுத்த உடனே அது தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா துரிய தவம் என்று உச்சியிலே வைத்து செய்யக்கூடிய ஒரு தியானம் சொல்லித்தரோம். இந்த துரிய தவம் பண்ணும்பொழுது இந்த மாணவர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் எல்லாருக்குமே, இந்த தியானம் எடுத்தவங்க அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நாம் ஆன்ம தூய்மை பெறுவோம். உயிருக்கான காயகல்ப பயிற்சி என்ற பயிற்சியும், உடலுக்கான உடற்பயிற்சியும், மனதிற்கான தியான பயிற்சியும் ராஜபாளையம் அறிவு திருக்கோயில் ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதம் முதல் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அதில் நடக்குது. இதில் கலந்து கொண்டு அனைவரும் பயன்படும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.